அவர் சேனல் பிரியா டிசைனர். சோட்டி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாங்காக ஒரு செயின் ஸ்டிச், கீழே ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் அப்பில் அதே இடத்துலையே ஒரு செயின் ஸ்டிச் அண்டு ஒரு லாக் ஸ்டிச். கீழே அப்படியே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல போட்டுறக்கூடாது. அதை விட கொஞ்சம் கீழே இறக்கி போடுற மாதிரி போடணும். போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச். ஆப்போசிட்டில் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போ கீழே அதே இடத்துல போட்டுறாதீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் கீழே ஒரு செயின் அண்டு ஒரு லாக். ஆப்போசிட்டில் மேலே போயிட்டு ஒரு செயின், ஒரு லாக். இதே மாதிரி போடுங்க. இப்போ கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு செயின், ஒரு லாக். மேலே அதே இடத்துலையே ஒரு செயின், ஒரு லாக். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கீழே கொஞ்சம் கேப் விட்டு, ஆல்ரெடி போட்டிருந்தோம் இல்லையா, அதை விட கேப் விட்டு ஒரு செயின், ஒரு லாக். இந்த மாதிரி கண்டினியூவாக போட்டுக்கோங்க. ஆப்போசிட்டில் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். கீழே டைரெக்ஷன்லேயும் அதே மாதிரி லாங்காக தான் செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஆப்போசிட்டில் மேலே செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இது மாதிரி போட்டுக்கோங்க. இதே பேட்டர்ன் தான் கண்டினியூவாக போடணும். ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போ கீழே வந்து அதை விட கொஞ்சம் கேப் விட்டு ஒரு செயின், ஒரு லாக். இது ஈஸியாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட் வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போடுறோம். போட்டுட்டு கீழே கொஞ்சம் நம்ம ஆல்ரெடியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, லாங்காக வரணும்னு, அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நம்ம லாக் பண்ண மாதிரி இப்போ கொஞ்சம் கேப்பில் அடுத்த லாக் வரணும். ஓகே, ஒரு லாக் ஸ்டிச். கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுங்க. லாக் ஸ்டிச். அப்புறம் மேலே போய் அதிலிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு செயின், ஒரு லாக், கிராஸாக சென்டரில் போகிற மாதிரி ஒரு செயின், ஒரு லாக். இப்போ நம்ம கொண்டு வரோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எப்பவும் போல் போகிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கீழே போட்டுக்கோங்க. ஒரு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை விட கொஞ்சம் கீழே கேப் இருக்கிற மாதிரி போடணும். இது ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு செயின், ஒரு லாக். ஓகே, லாக் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு செயின் வந்து போட்டுட்டு ஒரு லாக் போடுறோம். லாக் போடாமல் டைரெக்டாக கீழே கொண்டு போயிடாதீங்க. இதே மாதிரி தான் பேட்டர்ன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சஸில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்டிச்சஸை போட்டு சென்டரில் கீழே போங்க. ஓகே, இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு லாக் போட்டு லாஸ்ட்டாக ஒரு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். அவ்வளோதான், ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.